பிரைஸ் தி லார்ட். இந்த 3ஆம் மாதத்தின் முதலாம் வாரத்திலும் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பதாக நாம் ஒன்று கூட தேவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போமாக. நல்ல பிதாவையும் அருமையான சமூகத்துக்காய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வருடம் தொடங்கி ஆண்டவரே இந்த 2 மாத காலங்கள் நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்து உடைய வாக்குத்தத்தங்களின்படியே நீர் எங்களை நடத்தினீர் ஆண்டவரே. இந்த 3ஆம் மாதத்திலும் ஆண்டவரே உம்முடைய கிருபையுள்ள சமூகம் எங்களோடு கூட இருக்கட்டும், எங்களை தாங்கட்டும், எங்களை நடத்தட்டும் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனாக நீர் இருந்து எங்களுடைய கர்த்தாவே ஜீவிய பாதையில் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தேவையான பேலன்ஸ், சுகம், ஆரோக்கிய கிருபை தந்து கர்த்தர் காத்து கொள்வீராக. இந்த மாதத்துக்கு தேவையான நல்ல ஆலோசனைகளை கர்த்தர் வெளிப்படுத்துவீராக. உம்முடைய வார்த்தைகளினால் எங்களை தேற்றும், எங்களை உயிர்ப்பியும், எங்களை பலப்படுத்தும். உங்களுடைய வார்த்தை எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தட்டும். கிருபைக்குள் எங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த வருஷத்தின் 3ஆவது மாதத்திலும் கர்த்தர் கிருபையாக நம்மை பிரவேசிக்கும்படி செய்திருக்கிறார். இந்த முதல் வாரத்திலும் வாக்குத்தத்த வசனமாக 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை நாம் இந்த காலை வேளையில் சிந்திப்போமாக. 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். பிரியமானவர்களே, நாம் யாவருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி தான் இது. இங்கே நாம் வாசிக்கும் போது உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கும் போது, ஒப்புவித்து விட்டு போவது மட்டுமல்ல, ஒப்புவித்து விட்டு அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கும்போது தேவன் நாம் செய்ய இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே வழி என்று சொல்லும் போது அது நாம் கடந்து போகிற இந்த வாழ்க்கையின் பாதையாக இருக்கிறது. இந்த ஜீவியத்தின் பாதையை தான் வழி என்று வேதம் குறிப்பிடுகிறது. பிரியமானவர்களே, நமக்கு முன்பதாக ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமான வழியை இல்லாவிட்டால் ஒரு ஜீவியத்தை தெரிந்து கொண்டு முன்னேறி போய் கொண்டிருக்கிறார். ஆனால் எல்லாருடைய ஜீவியமும் எல்லாருடைய வழிகளும் ஆசீர்வாதமாய் இருக்கிறதா என்று பார்ப்போமானால் அது இல்லை. பலவிதமான குழப்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் நிறைந்தவைகளாக இருக்கிறது. பிரியமான நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள் என்று சொல்லி படிக்கிறோம். மனுஷனுடைய பார்வைக்கு தான் போகிற வழி இல்லாவிட்டால் தான் செய்கிற ஜீவியம், தன்னுடைய வாழ்க்கை சுத்தம் உள்ளதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆனால் 14ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 14:12 வாசிக்கும் போது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழி என்று படிக்கிறோம். இன்றைக்கு மனிதர்களுக்கு தாங்கள் செய்கிற ஜீவியம், தாங்கள் போகிற பாதை, தாங்கள் செய்கிற வாழ்க்கை சுத்தமானதாக செம்மையானதாக இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது அதன் முடிவோ மரண வழி, அதன் முடிவு ஒரு மரணம் என்று சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆகவே மனுஷனுக்கு செம்மையாகவும் சுத்தமாகவும் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை, அவன் செய்கிற ஜீவியமானது முடிவை பார்த்தால் மரணம். ஆனால் வேதத்தில் படிக்கும் போது பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய வழியை, உன்னுடைய வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடு என்று சொல்லுகிறார். நம்முடைய ஜீவியத்தை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். நமக்கு தோன்றுகிறபடி நாம் செய்கிற ஜீவியம் செம்மையாக தான் இருக்கிறது, அது சிறப்பாக இருக்கிறது, நல்லா இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்க கூடாது. இன்னைக்கு அநேக சொல்லுகிற காரியம் அதுதான். என் வாழ்க்கை நன்றாக தானே போய் கொண்டிருக்கிறது, பின்னையே நான் தெய்வத்தை தேட வேண்டும் என்று எண்ணுகிறார். பிரியமான நீதிமொழியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, பின் வாங்கும் இருதயம் உள்ளவன் தன் வழியிலையும் நல்ல மனுஷன் தன்னில் தானே திருப்தி அடையான் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, பின் வாங்குகிற இருதயம் உள்ளவர்கள் தாங்கள் போகிற வழியிலே இல்லாவிட்டால் தாங்கள் செய்யும் ஜீவியத்தில் திருப்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆகவேதான் இன்றைக்கு பலரும் தங்களுடைய வாழ்க்கையை செய்வது அந்த முறையில் திருப்தியாக இருக்கிறார்கள், இது போதும் என்று நினைத்துக் கொள்ளுகிறார்கள். ஆகவே தேவனை தேடுகிறதில்லை. எபிரேயர் 3:12 வாசிக்கும் போது, சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடி நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று அப்போஸ்தலன் எழுதுகிறார்.
ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள இருதயம் நம்மிடத்தில் இராதபடிக்கு நாம் கவனமா இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த இருதயம் உள்ளவர்கள் தாங்கள் செய்கிற ஜீவியத்தில் திருப்தி உள்ளவர்களாக மாறிவிடுகிறார்கள். தங்களுடைய வழியை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்பதில்லை. சங்கீதக்காரன் சொல்லும் போது 50ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் தன்னுடைய வழியை செவ்வைப்படுத்துகிறவர்களுக்கு அவருடைய ரட்சிப்பை இல்லாவிட்டால் விடுதலையை ஆண்டவர் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே நாம் போகிற வழியில் திருப்தி ஆகிவிட வேண்டாம். நாம் செய்கிற ஜீவியம் சரியானதுதான், அது செம்மையானதுதான் என்று எண்ணிக்கொண்டு தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான ஒரு ஜீவியம் செய்துவிடக்கூடாது. ஆகவே அதில் திருப்தி ஆகிவிடக்கூடாது. ஆகவே வேதத்தில் வாசிக்கும் போது தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவன் என்று வாசிக்கிறோம். எவ்விதமாக நம்முடைய பாதையை, நம்முடைய ஜீவியத்தை செம்மையாக்கி கொள்ள முடியும்? 119ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, வாலிபன் தன் வழியை எதனாலே சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனாலே தானே என்று படிக்கிறோம். பிரியமானவர்களே, வேத வசனத்தின்படி ஜீவிக்கிறவர்கள், வேத வசனத்தின்படி தங்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்து கொள்ளுகிறவர்கள் நம்முடைய வாழ்க்கையை சுத்தமாக வைத்துக் கொள்ளுகிறார்களாம். ஆகவே வேத வசனம் தான் நம்முடைய ஜீவியத்தின் பாதை சுத்தம் உள்ளதாக வைக்க உதவி செய்கிறது. ஆகவே வசனத்தை நாம் வாசித்து அதை தியானித்து அதன்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வெறும் வசனத்தை கேட்கிறவர்களாக அல்ல, வசனத்தின்படி ஜீவிக்கிறவர்களாக இருக்கும்போது நம்முடைய வழிகள் நேராக மாறும், சீராக மாறும். நம்முடைய வழிகள் செம்மையானதாக, தேவனுக்கு பிரியமானவைகளாய் காணப்படும். ஆகவே கர்த்தருக்கு முன்பதாக நம்முடைய வழி செவ்வைப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனால் ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது தேவன் சொல்லுகிறார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. ஆகவே தேவன் நம்முடைய வழிகள் அவருடைய வழிகள் அல்ல என்று வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தர் எதிர்பார்க்கிற வழி இல்லாவிட்டால் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஜீவியம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நாம நினைக்கிற ஜீவியம் அவர் எதிர்பார்க்கிற அதல்ல, அவர் எதிர்பார்க்கிற அந்த ஜீவியம் நம்மிடத்துல காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமானதாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார் என்று படிக்கிறோம். இப்ப கர்த்தருக்கு முன்பதாக நம்முடைய ஜீவியம் பிரியமானதா இருந்தால், நாம் செய்கிற வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானதா இருந்தால், சத்துருக்களும் கூட நமக்கு சமாதானமாக இருக்கும்படி கர்த்தர் செய்கிறார். அவர் சத்துருக்கள் கூட நமக்கு சமாதானமா இருப்பார். இல்லாவிட்டால் இன்னொரு பகுதியில் சொல்ல போனால், சத்துருக்களை இல்லாமல் சமாதானமான ஒரு ஜீவியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்கிறார். இப்ப நம்முடைய வழி, நம்முடைய ஜீவியம் கர்த்தருக்கு பிரியமானதா இருக்க வேண்டும். ஏன் இந்த வழி, இந்த ஜீவியம் கர்த்தருக்கு பிரியமானதா இருக்க வேணும், செம்மையா இருக்க வேணும் என்று சொல்லுகிறோம். எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, இப்போதே உன்மேல் முடிவு வருகிறது, நான் என் கோபத்தை உன்மேல் வருவித்து உன் வழிகளுக்கு தக்கதாக உன்னை நியாயம் தீர்த்து உன் எல்லா அருவருப்புகளின் பலனை உன்மேல் வர பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், இங்கே முடிவு சீக்கிரமாய் வருகிறது, என் கோபத்தை உன்மேல் வருகிறது, உன் வழிகளுக்கு தக்கதாக உன்னை நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் செய்கிற ஜீவியத்துக்கு தக்கதாக தேவன் நம்மை நியாயம் தீர்க்கிறார். ஆகவே நம்முடைய ஜீவியம் சுத்தமுள்ளதாக, செம்மையானதாக, தேவனுக்கு பிரியமானதாக இருந்தால்தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். தேவன் நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்ய முடியும். ஆகவேதான் யோபு கூட தன்னுடைய ஜீவித்தை சொல்லும் போது 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பதாக ரூபாகாரம் பண்ணுவேன் என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு முன்பதாக என் வழியை மெயின்டைன் பண்ணுவேன், கர்த்தருக்கு முன்பதாக என் வழியை அப்படியே சரியாக வைத்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். ஆகவே தெய்வத்துக்கு முன்பதாக செம்மையான ஒரு பாதையை, ஒரு மேன்மையான பாதையை, சுத்தமுள்ள பாதையை நாம் மெயின்டைன் பண்ணி கொள்ள வேண்டும், அதை ரூபகாரம் பண்ணி கொள்ள வேண்டும். ஆகவே அது மாத்திரமல்ல, அந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதியில் வாசிக்கும் போது, அவர் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு என்று சொல்லப்படுறேன். ஸோ தேவன் மேல் நம்பிக்கையா இருக்க வேணும். அதான் யோபு கூட இப்போ நான் பார்த்ததான வசனத்துல யோபு 13:15 என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், என் வழியை நான் அவருக்கு முன்பதாக ரூபகாரம் பண்ணுவேன் சொல்லி வாசிக்கிறேன். என்னை கொன்று போட்டா கூட அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன்னு சொல்ல. பிரியமான நம்முடைய ஜீவியத்தின் பாதையில் கர்த்தர் மேல் மாத்திரம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் அபுதமாக இருக்கும் போதுதான் தேவன் நாம் செய்யும் எல்லா காரியங்களையும்
வாய்க்க பண்ணுவார். ஸோ கர்த்தரிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய ஜீவியத்தை, நம் போகும் பாதையை ஒப்பு கொடுப்பது மட்டுமல்ல, அந்த பாதையில் அவரை மட்டுமே சார்ந்து கொள்ள வேணும், நம்பி இருக்க வேண்டும். அது 34ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வாசிக்கிறோம். கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். முதலாம் நாளாகும் 5:20 வாசிக்கும் போது, அவர்கள் யுத்தத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடினாலே அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார் என்று வாசிக்கிறோம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களுடைய விண்ணப்பங்களை, ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறாராம். சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, எங்கள் பிதாக்களும் இடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற தேவ ஜனங்களை கர்த்தர் விடுவிக்கிறார். ஆகவே கர்த்தரை சார்ந்து நம்பி ஜீவிக்கும் போது எப்பேற்பட்டதான சூழ்நிலைகளிலே, கட்டுகளிலே, போராட்டங்கள் போனாலும் கர்த்தர் நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். 22ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அருமையானவர்களே, கர்த்தரை நம்பினவர்கள் எந்த சூழ்நிலையிலும், எந்த இடத்திலும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. ஆகவே பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்திலும் கர்த்தரை நீ நம்பி சார்ந்து ஜீவிக்கும் போது எந்த இடத்திலும் நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். உன் வேலை ஸ்தலமானாலும், உன்னுடைய படிப்பில் ஆனாலும், உன்னுடைய பரீட்சையில் ஆனாலும், எந்த இடத்திலும் கர்த்தர் நீ வெட்கப்பட்டு போகாதபடி உன்னை பாதுகாப்பார். ஆகவே எந்த சூழ்நிலை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை நம்பி காரியங்களை நடப்பிப்போமாக. கர்த்தரை நம்பி உன்னுடைய வேலைகளை செய்வாயாக. கர்த்தரை நம்பி உன்னுடைய எக்ஸாம்ஸை எழுதுவாயாக. நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டாய். 32ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, துர்மார்க்கனுக்கு அநேக வேதனை உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று படிக்கிறோம். பிரியமானவர்களே, தேவனை நம்பி ஜீவிக்கும் போது அப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவர்களை கர்த்தருடைய கிருபை ஆனது சூழ்ந்து கொள்ளுகிறது. தேவனுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் போது எந்த வல்லமையும் உன்னை தொட முடியாது, எந்த தோல்வியும் உன்னை தொட முடியாது, எவ்விதமான போராட்டங்கள், கஷ்டங்களும் உன்னை தொட முடியாது. ஆகவே கிருபையினால் சூழப்படுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் உனக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே அது மாத்திரமல்ல, இன்னும் அநேக காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா 26ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் படிக்கும் போது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடனே காத்துக்கொள்வீர் என்று படிக்கிறோம். கர்த்தரை நம்பினவர்களை தேவன் பூரண சமாதானத்தோடு பாதுகாத்துக் கொள்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தரை நம்பி இந்த ஜீவியத்தை செய்யும் போது, கர்த்தரை நம்பி இந்த பாதையிலே செல்லும் போது, உன் வழிகளை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு அவரை மாத்திரம் சார்ந்து, அவரை மாத்திரம் நம்பி நீ ஜீவிக்கும் போது, இந்த பாதை முழுவதிலும் கர்த்தர் உன்னை பூரண சமாதானத்தோடு பாதுகாத்துக் கொள்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே விசுவாசித்து இந்த வாக்குத்தத்தத்தின்படியே கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக அவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமாக. நம்முடைய வழிகளை, நம்முடைய ஜீவியத்தை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவரையே சார்ந்து நாம் ஜீவித்துக் கொள்ளும் போது நாம் செய்கிற எந்த காரியங்களானாலும் அதை வாய்க்க செய்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாகவே உன் கிரியைகளை வாய்க்க செய்வார், உன் காரியங்களை வாய்க்க செய்வார், உன் பிரயாசங்களை வாய்க்க செய்வார். அவைகளில் தடை ஒன்றும் வராது. நீ எந்த இடத்துல வெட்கப்பட்டு போக மாட்டாய். அந்த இடங்களில் கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளும், பூரண சமாதானம் உன்னை நிரப்பும். கர்த்தர் உன்னை எல்லா இக்கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கி பாதுகாப்பார். உன் ஜெபங்கள் எல்லாம் கர்த்தர் கேட்பார். நான் கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். இந்த வசனத்தின்படியே இந்த மாதத்திலே கர்த்தர் நம் யாவரையும் நடத்த முடியாது கர்த்தருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுப்போமாக. நல்ல பிதாவையும் இந்த அருமையான சமூகத்துக்காக துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான வாக்குத்தத்தத்தின் மூலமாக இதை விசுவாசிக்கிறோம் உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வழியை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு அவரே நம்பி இருக்கும் போது அவர் காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்வார் என்கிறதான வாக்குத்தத்தத்தின்படியே இம்மாதத்தில் கர்த்தர் ஒவ்வொருவரும் நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வழிகளை, எங்களுடைய ஜீவியத்தை, எங்களுடைய வாழ்வை கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு ஆண்டவரே, நாங்கள் உண்மையே நம்பி ஜீவிக்கும் போது, உண்மையே சார்ந்து கொள்ளும் போது ஆண்டவரே, எங்களுக்கு தருகிற எல்லா பூரண சமாதானத்தை நாங்கள் இந்த மாதத்தில் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தில் ஒவ்வொருடைய விண்ணப்பங்களை கேட்டருளும், ஒவ்வொருவரையும் விடுவிக்கக்கூடிய பகுதியில் விடுதலை ஆக்க முடியாது ஜெபிக்கிறோம். உடைய கிருபை தேவைப்படுகிற இடங்கள் உடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாட்களிலும் கூட கர்த்தாவே, தேவனை நம்பி ஜீவிக்கிற உடைய பிள்ளைகள் எந்த இடத்திலும் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் தலைகளை நிமிர்த்துவீராக, உயர்த்துவீராக. ஆண்டவரே,
கத்தரை சார்ந்து கத்தரை நம்பி ஜீவிக்கிறவர்கள் ஆண்டவரே செய்கிற எல்லா காரியங்களும் வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆகவே அந்த வாக்குத்தத்தத்தின்படியே இந்த மாதத்துல எங்களை ஆசீர்வதித்து நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். கிருபைக்குள்ள எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் காவலும் நம்மோடும் சகல தேவ ஜனங்களோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன்.